பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகை முன்பு தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று கூறிய திமுக அரசு அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தங்களது ஓய்வூதிய கோரிக்கையை அரசு நிறைவேற்ற தவறினால் அடுத்த கட்ட போராட்டம் தீவிரமாக இருக்கும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரித்தனர். ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்பாக அளித்த தேர்தல் வாக்குறுதியான மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு கடந்த 40 மாதங்களாக நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் வாக்குறுதி அளித்துவிட்டு திராவிட மாடல் அரசாங்கம் என்பது தொடர்ச்சியாக 40 மாதங்களாக வஞ்சிக்கும் போக்கு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது, எங்களை வஞ்சிப்பதை அனுமதியோம் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ்நாடு தலைமைச் செயலகம் சங்கம் சார்பாக உணவு இடைவேளை கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்ட கூட்டம் என்பது நடைபெற்றது.